உங்களோடுதான் நான் பேசுவேன். மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது மேடம். கல்யாணம் ஆனோடனே பார்த்துதான் வீட்டுல பார்த்துதான் கல்யாணம் பண்ணாங்க. 3 மாசத்துல போன ஒரு 2 வாரம் தான் எங்க மாமியாரை நல்லா பார்த்துட்டான். அதுக்கப்புறம் பிரச்சனை, அவங்க பையனுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்து பிரச்சனை வந்து என்ன வீட்டு விட்டு வெளியே பேசிட்டாங்க. சாமான்லாம் கழுத்துல இருக்கிற தாலிவெல்லாம் புடிங்கி வெளியே பேசிட்டாங்க. சரி, நானும் அவரும் என் கூட வந்து வெளியே தனியா வாடகை வீட்டுல இருந்தோம். அப்பயும் பிரச்சனை வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. 1 வருஷமாவும் பிரச்சனை ஆயிடுச்சு. குழந்தை இல்லைன்னு சொல்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என் பையனுக்கு, நீ வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்ன வந்து அடிப்பாங்க. சரி, நானும் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா இருந்தேன் நானு. இப்பதான் பிரெக்னன்ட் ஆகி 5 மாசம் ஆகுது. ஆனா இப்பயும் அவங்க என்ன சொல்றாங்க, குழந்தை பிறந்தா கூட நான் வளர்க்க கூடாது, என்கிட்ட எடுத்து வந்து குடுக்கணும், அவகிட்ட குடுக்க கூடாது. உங்க வீட்டுக்காரங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அண்ணன் மட்டும் இருக்காரு. அவருக்கு அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? அக்கா கல்யாணம் ஆகி 11 வயசுல பொண்ணு இருக்கு. அது தனியா இருக்கா? அவங்க தனியா இருக்கு. உங்க மாமனார் மாமியார் உங்க வீட்டுக்காரர் நீங்க 4 பேர் தான்? ஆமா, ஆனா இப்ப நான் தனியா இருக்கேன். தனியா இருந்தும் எனக்கு பிரச்சனை தான். இந்த 1 வருஷமாவே. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? உங்க மாமனார் என்ன வேலை செய்யறாரு? எங்க வீட்டுக்காரர் வெல்டிங் கடை வச்சிருக்காரு. உங்க மாமனார்? அவரு டைலரிங். அவரு மாமனார் எதுவும் சொல்ல மாட்டாரா இந்த பிரச்சனையில? அவங்க மாமியார் சொல்றதுதான் சட்டம். யாரும் அவங்களை எதிர்த்து யாரும் எதுவும் பேச முடியல. சரி, இப்ப உங்க மாமியாருக்கு என்னதான் வேணுமா? அவங்களுக்கு என்ன வேணும் எனக்கே தெரியல. திடீர்னு நல்லா பேசுறாங்க, திடீர்னு எதனா ஒரு பிரச்சனை பண்றாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கே தெரியல. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு ஆனா அவங்களுக்கு, ஆனா சொல்ல மாட்டாங்க என்கிட்ட. அவங்க வீட்டுல மறைச்சு பண்றாங்க. சரி, இப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? அவரு வந்து ஒரு நேரம் நல்லா பேசுறாரு. அவங்க வீட்டுல யாருன்னா வந்து இங்க பாத்து எதனா பேசிட்டு போனாருன்னா உடனே ஒரு மாதிரியா பண்றாரு, பிரச்சனை பண்றாரு. எங்க வீட்டு ஆளுங்கிட்ட பேசக்கூடாதுன்றாரு. அவரு ஸ்டெடியா இல்ல மேடம் எனக்கு. அவர் வந்து அவங்க வீட்டுல எதனா எங்க வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு கூட எங்க வீட்டுக்கு வரல மேடம். அவங்க அம்மா போக கூடாது சொல்லிட்டாங்க. கல்யாணம் ஆகி அந்த நைட்லயே சத்திரத்திலேயே சண்டை போட்டாங்க. அன்னைக்கு வந்ததுல இருந்து எங்க வீட்டுக்கு அவர் வரதே இல்லை எனக்கு. சரி, இப்போ உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் மேடம். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அவங்க அம்மா தான் வந்து புரோக்கர் மூலியமா பார்த்தாங்க. உன் பையனுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, உன்னதாம்மா கட்டி வைப்பேன்னு சொல்லி அத்தனை வாட்டி வீட்டுக்கு வந்து கேட்டு கல்யாணம் பண்ணாங்க. சரி சரி. ஆனா இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்றேன். இப்ப எனக்கு அதையும் கேட்டேன் நான். நீங்க தானே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு சொன்னீங்க. இப்ப நீங்களே வேணாம், எனக்கு அப்ப பிடிச்சது இப்ப உனக்கு பிடிக்கல, என் புள்ளிய விட்டு நீ போ அப்படி சொல்றாங்க. 181 கால் பண்ணுங்க. 181 ஃபோனில் 181 கால் பண்ணி டொமஸ்டிக் வயலன்ஸில் என்னை வந்து இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்ற போது அந்த அடிக்கிற இதோட அப்போவே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம். மகளிர் ஸ்டேஷன்ல அவங்க எழுதி வாங்கினாங்க. இந்த மாதிரி என்ன வந்து வீட்டு தேடி வந்து வாடகை வீட்டுல வந்து அடிச்சாங்க. என்ன அடிச்சு பாத்திரம் உடைச்சி அப்படிலாம் அடிச்சானாக்கா சிறை தண்டனை உண்டாச்சே. இப்போ கூட போன வாரம் என்கிட்ட வந்தாங்க ஒருத்தங்க. அது வந்து ஒரு 10 நாள் சிறையில் வச்சுட்டாங்களே அவங்கள. ஏன் இவங்களை எப்படி சிறையில் வைக்காம இருந்தாங்க? இல்ல, அவங்க கிட்ட நான் போய் சொன்னேன். அவங்கள வந்து உள்ளெல்லாம் போட வேணாம், என்ன வாழ மட்டும் விட சொல்லுங்க. அவங்க பையன் கூட அது நீங்க பண்ண தவறு. 181 ஃபோன் பண்ணியாச்சுன்னா அவங்க எடுக்கிற ஆக்ஷனுக்கு நீங்க ஒத்துப்படணும். ஒரு தடவை பட்டுட்டு வந்தாங்கன்னா தான் புத்தி வரும். அப்போதான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஸோ எப்படி வீடு தேடி வந்து ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு அவங்க அடிக்கலாம்? அவங்க பண்றது தவறு இல்லை. அவங்க அது இது பண்ண மாட்டாங்க. அதுதான்மா. அப்ப நீங்க 181க்கு கால் பண்ணி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணும்போது அவங்க ஆக்ஷன், அப்ப நீங்க தவறு நீங்க ஆக்ஷன் எடுக்கிற போது நீங்க வேண்டான்ட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? சரி, சட்டமும் ஆக்ஷன் எடுக்க கூடாது, உங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்னதான் பண்ணணுங்கிறீங்க? தீர்வு தான் என்ன அப்போ அதுக்கு? அதுதான் மேடம் எனக்கு ஒன்னும் புரியல. இவர் வந்து ஒரு இதுவாக 2 பக்கமும் பேச மாட்டாரு. எதனா ஒண்ணு ஸ்டெப்னா அவங்க அம்மா பக்கம் தான், அவங்க வீட்டுல வந்தாங்கன்னா அவங்க பக்கம் தான் பேசுறாரே தவிர என்ன அவங்க அம்மா அடிச்சாலும் பாக்குறாரு. நீங்க அப்ப பனிஷ்மெண்ட் கிடைக்கட்டும் விட்டுருக்க வேண்டியதானே? நீங்க ஏன் விட்டு கொடுத்தீங்க? அப்ப 10 நாள் போய் ஜெயிலில் இருந்துட்டு வரட்டும், ஆனது ஆயிடுச்சு. உங்களை எப்படியும் அவங்க மதிக்கிறது இல்லை, என்ன வேணா ஆக போகுது. ஒரு 10 நாள் ஜெயிலில் இருக்கட்டும் விட வேண்டியது தானே? உங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்க வேண்டியது தானே நீங்க? அது இல்ல மேடம், ஸ்டேஷனுக்கு ஏறனே நீ குடும்ப பொண்ணா, நீ குடும்ப நடத்துறவள, அந்த ஸ்டேஷனுக்கு எப்படி ஏறலாம்? அதுக்கு இன்னும் ஒரு பழி வச்சு அதுக்கும் ஒரு இது கேள்வி கேட்கறாங்க. ஆமா, நீங்க போயிட்டீங்கன்னா இறங்கிடணும். இந்த பாருங்க பெண்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் குடும்ப பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளே வச்சு சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி முடியாமல் இந்த 181 போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டீங்கன்னா
யாராவது காரி துப்பினாங்கன்னா தொடச்சி போட்டு போகிற தைரியம் வேணும். ஆமாம் நான் குடும்ப பெண் இல்லை என்னடி போடி அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இறங்கிடணும். சொல்றாங்க மாமியார் சொல்றாங்க, நானும் என் பொண்ணு வளர்த்தேன், இந்த மாதிரிலாம் என் பொண்ணு ஸ்டேஷனுக்கு ஏறுனதில்ல, நீ இந்த மாதிரி ஏறுறேன்னு சொல்லிட்டு எங்க மாமியார் சொன்னாங்க. எங்க மாமியார் ஆமாம் நான் இறங்குவேன், நான் அப்படிதான் என்ன இப்போ சரி இல்லாட்டினா நீ என்னை தேடி வந்து அடிச்சீன்னா நான் பதிலுக்கு ஒன்றை போட்டு அடிக்கிட்டுமா வாங்கிக்கிறியான்னு கேட்கணும். இல்லை அப்படியாவது செய்யணும். சரி வா நம்ம குடும்ப பெண்கள் தான் சீரியலில் குடும்ப சீரியல்லாம் காமிக்கிற மாதிரி உன்னை போட்டு அடிக்கிறேன் இல்லை விஷம் வச்சு கொல்லட்டுமான்னு கேட்கணும். எல்லா சீரியல்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க குடும்ப பெண்கள்லாம். சரி என்னது இது மிரட்டுறாங்க அவங்க. இப்போ பிரச்சனை யாருக்கு மேலே தெரியுமா? உங்கள் மேலே தான் பிரச்சனை. அவங்க மேலே மற்றவங்க மேலாம் பிரச்சனை கிடையாது. உங்களை மாதிரி பெண்கள் வந்து நெய் 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 நெய்ன்னு அழுவுறீங்க. சரி ஒரு சொல்யூஷன் உள்ள சமூகம் எடுத்து வச்சுருக்கு 181ன்னு சட்டம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கு. சரி துணிஞ்சு போயிடுறீங்க. அப்போ எதுக்கு துணிஞ்சு போனீங்க? உங்கள் மாமியார் கேட்குறது கரெக்ட் கேள்வி தான். போயிட்டீங்கல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டடியாக இருக்கணும்ல. அவங்க வந்து மாற்றி சொல்லிட்டாங்க ஸ்டேஷன்ல. இதோட அவங்க பிரச்சனை அவங்க திட்டாங்க லேடிஸ் போலீஸ், இந்த மாதிரிலாம் நீ இந்த பொண்ணு டார்ச்சர்ல கொடுத்துருக்கேன். உடனே அவங்க இதோட அவங்க கடைக்கு போக மாட்டேன் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தாங்க. இதோட அவ எப்படி போறான், நான் எப்படி நான் பக்கம் போக மாட்டேன்ட்டாங்க. நீங்க ஒத்துக்க கூடாது. நீங்க உங்களுக்கு தான் தெரியும்ல, உங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியும்ல. இல்லைங்க நான் வந்து இந்த கேஸ் வந்து எஃப்ஐஆர் போடுங்க, நான் வந்து வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு நின்று இருந்தீங்கன்னா அப்போ உங்க பவர் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுதான் தீர்வா இருக்க முடியும். இன்னொரு தடவை வந்தாங்கன்னா நல்லா பவரா இறங்கிடுங்க, தைரியமா இருங்க.